நீங்க பாத்துருக்க ஒரு பொண்ணு அவ கண்ணுல ஹைட்ரா பூதிட்டு திரும்பி பாக்குறா. அப்ப அவ கிளாஸ்ல இருந்த பசங்க எல்லாரும் இவளையே பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குமே இவளு ரொம்பவே பயந்து உடனே அவ போன்ல அந்த கேமரா ஆன் பண்றா. அப்ப அவ பின்னாடி உட்கார்ந்து இருக்க பசங்க முதற்கொண்டு இவளையே பார்த்தாங்க, முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா இவளு வேற வழி இல்லாம இந்த விஷயத்தை அவங்க மேம் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி போறப்போ அவங்க மேமும் கிளாஸ் நடத்தாம இவளை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்க்கவுமே உடனே இவ கிளாஸ்ல இருந்து வெளியில வந்துடுறா. அப்ப அவ ஸ்கூல்ல நடந்து போறவங்க பசங்க எல்லாருமே இவளை பார்த்து முறைச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு ஒருத்தவங்க கிட்ட போய் எதுக்கு எல்லாரும் என்னையே பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறா. ஆனா அவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. இத பார்க்கவுமே இவளும் நமக்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியாம தன்னோட வீட்டுக்கு வந்து டிவி ஆன் பண்றாங்க. அப்ப இந்த டிவில நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட இவளையே பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இவளு ரொம்பவே பயந்து அந்த டிவி ஆஃப் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு பிரம்மையா இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு நைட் நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு யாரு முகத்தையும் பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பையன் தெரியாம இந்த பொண்ணு மேல வந்து இடிச்சிடறான். இடிச்சது மட்டும் இல்லாம இவரோட ஐட்ராப்பையும் தெரியாம எடுத்துட்டு போயிடுறாங்க. கடைசியா இந்த பொண்ணு அவனை எப்படியோ கண்டுபிடிச்சு அவனோட ஐட்ராப்பை வாங்குறதுக்காக போறா. அப்பதாங்க அவன் நடந்த உண்மை எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்டே சொல்றான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐட்ராப் எடுத்து அவன் கண்ணுல ஊத்திட்டு இப்ப அங்க இருக்கவங்க எல்லாரும் என்னையவே பாப்பாங்க அப்படின்னு சொல்றான். பார்த்தா இவன் சொன்ன மாதிரியே அவங்க இவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐட்ராப்போட லிக்விட் எவ்வளவு நேரம் உங்க கண்ணுல இருக்கோ அது வரைக்கும் தான் மக்கள் உங்களை பாப்பாங்க. அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தாங்க இவளுக்கும் பெரிய நிம்மதியே வர ஆரம்பிக்குது.